சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தோன்னா பிரிந்தவர்கள் வந்தால் அவர் நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பிரிந்தவர்கள் வந்தால் எங்க வந்தாரு நாங்க அதுக்கிட்ட வர்றதா இருந்தா நாங்க எங்க இவ்வளவு டிராமா பண்றோம்? அன்னைக்கே நாங்க போயிருப்போமே. ஏன் இவ்வளவு சிரமம் எங்களுக்கு? நாங்க முடிவெடுத்தது திரு எடப்பாடி பழனிசாமியை சின்னமாக முதலமைச்சராக்குனாங்கன்றது உலகத்துக்கே தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அப்படி ஆக்கின சின்னம்மாவை நீங்க கட்சியை விட்டு நீக்கணும்ன்ற ஒரு சொல் வரும்போதுதான் நாங்க 18 எம்எல்ஏக்கள் வெளியேறி உங்களை மாத்தணும்னு போனோம். மற்றபடிக்கு நாங்க இந்த மாத்திட்டு நாங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்க பெரிய மந்திரியாகனு துட்டு சம்பாதிக்கணும் ஊழல் பண்ணணும்னு நினைக்கல. உங்களுக்கு சின்னம்மாவை இந்த நிலைமைக்கு நீங்க உருவாக்குனவங்களை நீங்க இப்படி மோசம் பண்றீங்களே, இது நல்லது இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு முடிவு எடுத்தோம். அதை நீங்க எம்எல்ஏ காலின்ற லெவலுக்கு போன பிறகு இனிமேல் நாங்க எப்படி தெரிஞ்சு போவோம்? இப்ப நீங்க ராஜினாமா பண்ற முடிவு எடுத்தது இதே மாதிரி அந்த 18 எம்எல்ஏக்கு ஒரு நெருக்கடி உண்டு பண்ணதா? நீங்க ராஜினாமா பண்ணி அவங்களும் ராஜினாமா பண்ண மாட்டோம் ஒரு நெருக்கடி அழுத்தம் கொடுக்கணும். நெருக்கடி இல்ல, அவங்க கிட்ட பேசி ஆலோசனை பண்ணுவேன். நாளைக்கு வர்றேன்னு இருக்காங்க. அண்ணன் பழனிசாமி வரேன் இருக்காரு, ரெங்கசாமி வரேன் இருக்காரு, செந்தில் பாலாஜி வரேன் இருக்காரு. உட்காந்து பேசுவோம், துணை பொதுச்செயலாளர்கிட்ட ஆலோசனை பெறுவோம். 18 பேர் ராஜினாமா பண்ண என்ன எஃபெக்டிவா இருக்கு நீங்க கேட்டா? ஜனநாயகம் இல்லைன்றீங்களே? சுத்தமா இல்லப்பா, 100% இல்ல. ஜனநாயகம் இல்லைன்னு இல்ல, 100% இல்ல. ஆனா அடுத்து போட்டியிடும் போது டிடிவி அணியா சார்பா போட்டிடுவீங்களா, அதிமுக அணியா சார்பா போட்டிடுவீங்களா? மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் போட்டி போடுவோம். கோர்ட்டு பிரகாரம் ஒரு சின்னத்தை வாங்கி தான் போட்டி போடுவோம். நாங்க ஆனா அதிமுக உறுப்பினர் தான். எங்களுக்கு எய்ம் மக்கள்கிட்ட வெற்றி பெற்று அதிமுக 2 வாங்குறதே எங்களுடைய எய்ம். இப்ப நீங்க ராஜினாமா ராஜினாமா பண்றீங்க இல்லையா? இந்த கேஸ ராஜினாமா பண்றோம்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலையில நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரப்போ இந்த மக்களுக்கு தொண்டாற்றணும்னு சொல்லி நினைக்கிற நீங்க இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதே எனக்கு தெரியல. நான் 4-5 எக்ஸ்பர்ட்ட கேட்டேன். ஜட்ஜ்மெண்ட்ல வழக்க போட்டி போடலாம், என்ன முன்னாடி அழுத்துறாங்க, போட்டி போட முடியாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கலந்து பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நான் சென்னை போறேன். பேசிட்டு நாளைக்கு மறுநாள் ஒரு முடிவு சொல்றேன். சரி, அப்படி போட்டி போட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றப்போ உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? போட்டி போட முடியாதுன்னு வந்தா கூட நான் ராஜினாமா தான் பண்ணுவேன். பண்ணுவேன். எனக்கு தேவை இந்த கோர்ட் கண்டம் பண்ணுறது என்னுடைய எய்ம். தவறான தீர்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்ன்றது என்னுடைய எய்மே தவிர எனக்கு வருங்காலத்தில் நல்லா இருக்கணும்ன்றது எய்ம் கிடையாது. எனக்கு இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ கொடுத்தா போதும், யாரை நிப்பாட்டினாலும் பரவாயில்ல. ஆனா உங்க சார்பா உங்க துணைவியார் நிப்பாட்ட போறத ஒரு தகவல் மிமிஸ்ல ஓடி இருக்கேன். உங்க சார்பா உங்க துணைவியார் இந்த தொகுதியில் நிப்பாட்ட போறத ஒரு தகவல் தவறான செய்தி. பாவம், அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் தவறான செய்தி. நீங்களா ஊடகங்கள் எதை வாயில எடுத்துறீங்க? மந்திரியாக போறான்றீங்க, 8 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எடப்பாடி பக்கம் போறான்றீங்க. நான் பாட்டுக்கு ஆண்டி வீட்டுல தொகுதியை சுத்திக்கிறீங்க. நீங்க இப்படி ஒரு கருத்து சொல்லி நான் எதைத்தான் நம்புறது? முடிவை எப்படி அறிவிப்பீங்க? இன்னைக்கு போய் எக்ஸ்பர்ட்ட பேசுறேன், நாளைக்கும் பேசுறேன். பேசிட்டு நாளை மறுநாள் சொல்றேன். உங்க முடிவை உங்க துணை பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறாட்டி என்ன பண்ணுவீங்க? ஏத்துக்கிட்ட போய் தானே நான் முடிவே சொல்றேன். நானு அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர் பேட்டியில. அவரு ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அது நல்ல முடிவு, எடுக்கட்டும் பரவாயில்லன்ட்டாரு. இப்படி பண்றது உங்க கட்சிக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாத? என்ன பாதிப்பு? நல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உலகம் முழுக்க பாப்புலரா இருக்கு. இந்த 2 நாளா இல்ல ஒரு விளம்பரத்துக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து விளம்பரம் இது இப்படி ஒரு விளம்பரம் எங்களுக்கு தேவையா? நீங்களே ஊடகங்களே எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க. நேத்தே சொன்னேன், இப்படி ஒரு விளம்பரம் எங்களுக்கு தேவையா? நாங்க நொந்து போய் கஷ்டப்பட்டு நடு ரோட்ல நிக்கிறோம், எம்எல்ஏ இல்லாம. எவ்வளவு வேதனை இருக்கு, என் குடும்பத்துல எவ்வளவு வேதனை இருக்கு, எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மக்களுக்கு இதன் மூலம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட நீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுக்கணும்னு சொன்னா மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க போராடினாதே அந்த நீதிமன்றத்துல நீதி கிடைக்கும். என்னுடைய இறுதியான தீர்ப்பு. உங்க முடிவு தொகுதி வரவேற்பு இருக்கு, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவுக்கு நில்லுங்கன்றாங்க. பாப்பா எப்படி வழக்கறிஞரை சந்தித்து விசாரணை செய்து முடிவெடுக்கும் போது நான் ஆண்டி வீட்டிலே டிக்ளேர் பண்ணேன். ரைட்டா? ஆகிய வரை நான் கேட்கிறது இல்லம்மா, சத்தியமா நான் அரசியல்ல மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், இனிமேல் வேணாம். எனக்கு போதும். எம்பி ஆகிட்டேன், எம்எல்ஏ ஆகிட்டேன். உங்களால இதை வச்சு நான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. இந்த எம்எல்ஏ முடிவு எடுக்கிறது ராஜினாமா பண்ணிட்டு போலாம்ல, தப்பு இல்லையா? அந்த முடிவுல தான் இந்த கோர்ட்டு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்
அரசு சொல்படி கேட்கிற அவல நிலைக்கு வந்த பிறகு இனிமேல் நீதிமன்றத்தை மக்கள் நம்ப தயாரா இல்லை. இதை கண்டிச்சு உலகம் முழுக்க இந்த செய்தி போகணுன்றதுக்காகத்தான் நான் இந்த வழக்கை வித்ட்ரா பண்றேன். ரைட்டா? இந்த வழக்கை வித்ட்ரா பண்ண பிறகாவது உயர்நீதிமன்றம் உண்மையான தீர்ப்பை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த வகையில எனக்கு எம்எல்ஏ பதவி போனாலும் சரி, நிக்க முடியலனாலும் சரி, எனக்கு என்ன மக்களுக்கு நீதி கிடைக்கணும். ஆகவே நான் இன்று சென்று வழக்கறிஞர்களை சந்தித்து ஒரு முடிவெடுக்கிறேன். நம்ம கட்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளர் சின்னம்மா, துணை பொதுச் செயலாளர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான டிடிவி தினகரன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றி வர்றார், மக்கள் பிரச்சனைகளை பேசி வர்றாரு. விட்டா அடுத்த ஆட்சி அமைப்பது நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இது இப்ப ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கு தெரியும். பவர் இருக்கிறதுனால அவங்ககிட்ட 4 பேர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பவரை பூர்ணமாக கூட பேர் நம்ம கிட்ட வந்துருவாங்க. ரைட்டா? ஒட்டுமொத்த பெண்களும் பொதுமக்களும் நமக்கு சப்போர்ட் இருக்கு. மேல்மட்டம் மட்டும் ஓட்டு இருக்கு. இந்த மேல்மட்டம் கூட பவர் இல்லாட்டி போயிடும். அந்த நிலையை உருவாக்குறதுக்கு தான் நான் அந்த வித்ட்ராயல் பண்றேன். நல்ல முடிவை சொல்லுவேன். வழக்கறிஞர்களை சந்தித்து விட்டு இன்னும் 2 நாளில் வழக்கறிஞர்களை சந்தித்து கூடி முடிவெடுத்த பின்பு இன்னும் 2 நாளில் நான் இதே ஆண்டு வெட்டி வந்து எனது இறுதியான